ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் திருக்குறள் 6ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2 திருக்குறள். திருக்குறளை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மக்களுக்கு சிறந்த வழிகாட்டியாக அமையக்கூடிய நூலாக திருக்குறள் இருக்குது. இது ஒரு அறநூல். அறநூல்னு என்னது? நல்ல கருத்துக்களையும் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்ல கருத்துக்கள் தேவையான நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய நூல் தான் அறநூல். உலக பொதுமறை என்று அழைக்கப்படுகிறது. நம் திருக்குறளில் இல்லாத செய்திகளே இல்லை. நம்மளுக்கு தேவையான வாழ்க்கைக்கு தேவையான உலக மக்களுக்கு தேவையான எல்லா செய்திகள் எல்லா தகவல்களும் திருக்குறளில் இருக்குது. இது 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் திருக்குறளை பயில்வோம். அப்படின்னா திருக்குறள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே எத்தனை சொற்கள் வரும்? 4 சொற்கள், கீழே 3 சொற்கள். இப்போ 7 சொற்கள்லேயே மக்களுக்கு தேவையான கருத்துக்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய நூல் திருக்குறள். இப்போ திருக்குறளை பற்றி நம்ம பார்க்கலாமா? திருக்குறளுக்குள்ள போகலாம். கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இப்போ எழுத்துக்களுக்கு முதல் எழுத்து எழுத்துக்கள்லே முதல் எழுத்து எதுப்பா? அகரம். நம்ம தொடங்குவோம்ல, ஆ ஆ இ ஈ, ஆ முதல் அவ் வரைக்கும் சொல்லுவோமா? அப்போ எழுத்துக்களுக்கு முதல் எழுத்து தொடக்க எழுத்து எது? அகரம், ஆ. அதே போல் இந்த உலகத்திற்கு தொடக்கமானவன் யாரு? கடவுள். ஆதி பகவன்னா யாரு? கடவுள். கடவுள் தான் முதல் தொடக்கமானவர். கடவுளை அன்றி வேறு யாரும் முதல் தொடக்கமும் ஆதியும் அந்தமும் ஆனவன் கடவுள்னு சொல்லுவாங்கள்ல. முதலும் முடிவுமானவன் கடவுள். கடவுளை தவிர வேறு யாரும் உலகத்திற்கு தொடக்கம் கிடையாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. கடவுளை உயர்த்தி சொல்கிறாரு. தமிழ் எழுத்துக்களை உயர்த்தி சொல்கிறாரு. 2வது பாருங்க, வான் சிறப்பு. விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உரற்றும் பசி. இப்போ வான் சிறப்பு அப்படின்னா வானத்து, நம்ம வானம் இருக்குல்ல, வானத்தோட சிறப்பை பற்றி சொல்கிறாரு. வானத்துலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கிது? மழை. அப்போ மழையோட சிறப்பை பற்றி சொல்கிறாரு. மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்களை எல்லாம் பசி துன்புறுத்தும். இப்போ பாருங்களேன், நம்மளுக்கு சீசன்ஸ்லாம் இருக்குது. வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம், குளிர்காலம் இருக்கா? அப்போ மழை பெய்ய வேண்டிய காலத்தில் நம்மளுக்கு என்ன செய்யணும்? மழை பெய்யணும். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ யாராவது விவசாயிங்க இருந்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? இந்த வருஷம் ஒன்றும் மழையே இல்லைப்பா, அதனால் வெள்ளாமெல்லாம் ஒன்றும் இல்லை, வெள்ளாமெல்லாம் ஒன்றும் போடலை, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர் சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம். அதே மழை பெஞ்சிச்சுன்னா இந்த காலத்தில் மழை பெஞ்சிச்சு, இந்த வருட மழையின் அளவு அதிகரித்திருக்கு, அதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நம்ம செய்தியில் சொல்ல கேட்டிருக்கோமா? அது மாதிரி மழை உரிய காலத்தில் பெய்யணும். உரிய காலத்தில் பெஞ்சாதான் என்ன செய்ய முடியும்? அது விவசாயங்கள்லாம் செய்து உலக மக்களுக்கு என்ன செய்ய முடியும்? அரிசி தானியங்கள்லாம் நம்ம செய்ய முடியும், கொடுக்க முடியும். ஆனால் மழை உரிய காலத்தில் பெய்யலை அப்படின்னா என்ன ஆயிரும்? வெள்ளாமல் போட முடியாது, விவசாயம் பண்ண முடியாது, உலக மக்களுக்கெல்லாம் என்ன செய்யணும்? பசியில் வாடக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ இந்த உலகத்தை உயிர்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு சிறப்பு யார்கிட்ட இருக்குது அப்படின்னா வானத்துக்கிட்ட இருக்குது, மழைக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி மழையை பற்றியும் வானத்தை பற்றியும் உயர்வாக திருவள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த குறள் பாருங்க, 3வது குறள். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்ற ஆங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதுவும் மழைதான். இப்போ நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, மழை காலத்தில் மழை பெய்யணும். இப்போ ஒரு விவசாயம் போட்டிருக்காங்க. இப்போ மழையை பார்த்து ஒரு நிலம் இருக்குது, மழை பெஞ்சாதான் அந்த நிலத்தில் விவசாயம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சரி மழை வரும்னு சொல்லிட்டு நம்பிக்கை அந்த நேரத்தில் விவசாயம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்குவோம். அந்த நேரத்தில் மழை பெய்யல. அப்போ என்ன செய்கிறோம்? அந்த பயிர்கள் எல்லாம் காஞ்சு வீணாக போயிடும். அப்போ ஏற்ற காலத்தில் என்ன செய்யணும்? மழை பெய்யணும். மழை பெய்யாமல் கெடுக்கிறதும் மழை தான். அதே மழை கரெக்டான டயத்தில் பெஞ்சு அந்த வாழ வைக்கிறதும் அந்த பயிர்களை காக்கிறதும் விவசாயிகளை காப்பதும் மழை தான். அப்போ மழைக்கு 2 சக்தி இருக்குது. மழை பெய்யாமல் கெடுக்கிறதும் மழை தான், மழை பெஞ்சு ஏற்ற காலத்தில் மழை பெஞ்சு காக்கிறதும் மழை தான். 2 சக்திகள் மழைக்கிட்ட இருக்குது, வானத்துக்கிட்ட இருக்குன்னு சொல்லி அழகாக வானத்தோட பெருமையை மழையோட பெருமையை சொல்கிறாரு. அடுத்து கவனிங்க, நீத்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாதார். முடியாத செயலை முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர்.
இங்கே பெரியோர் சிறியோர்னு யாரை சொல்கிறாருன்னா, பெரியோர்னா வயசானவங்களாம் கிடையாது, சிறியோர்னா சின்ன பிள்ளைங்களும் கிடையாது. இங்கே என்ன சொல்கிறாரு, நம்ம முயற்சியை சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்து இதை செய்யுங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, டக்குன்னு அதெல்லாம் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, அதை அவாய்ட் பண்ணக்கூடாது. உடனே நம்ம செய்யணும், என்னால் முடியும், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும். அப்போ செய்யும்போது உடனே பெரியவங்க அப்படின்னா உயர்ந்தவர் லிஸ்ட்டில் வச்சுருக்காரு திருவள்ளுவர். ஒரு செயலை பார்த்தோன்னே இதெல்லாம் என்னால் செய்ய முடியாது, நான் முயற்சி செஞ்சு பார்க்காம என்னால் முடியாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அவங்களாம் என்னது, எதுக்குமே பயனில்லாத ஒரு சிறியவங்கன்னா நான் சொன்னேன் வயசில் சின்னவங்க கிடையாது, ஒரு யூஸ்லெஸ் ஃபெல்லோன்னு சொல்லுவோம்ல, அவங்கள வந்து சிறியோர், எதுக்குமே பயனில்லாதவங்கன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், எந்த செயலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது, என்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்யணும், எடுத்து செய்யணும். மக்கட்பேறு 5வது குறள் பாருங்க. தம்மின் தம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது. தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி. பாருங்க, இப்போ உங்கள் அம்மா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, இல்லை நல்லா விளையாடுறீங்க, இல்லை நல்லா ஸ்பீச் பேசுகிறீங்க, நல்லா பாடுறீங்க, நல்லா கவிதை எழுதுறீங்க அப்படின்னா உங்களை பற்றி சில பேர், இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய உங்கள்கிட்ட திறமைகள் இருக்குது அப்படி உங்கள்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களை பற்றி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை உங்கள் ஸ்கூலில் படிக்கிறவங்களோ உங்களை பற்றி உங்கள் அம்மாட்ட பெருமையாக சொல்லும்போது, உன் பிள்ளை ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க, உங்கள் மகன் ரொம்ப அறிவாளியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருமையாக சொல்லும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குமா, பெற்றவங்களுக்கு, நம்ம அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஐயோ என் பிள்ளை என்னையோட அறிவாளியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, நம்ம அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அதுதான் இந்த இதில் சொல்லியிருக்காரு, தம்மின் தம் மக்கள் அறிவுடை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. நம்மளை விட நம்ம பிள்ளைங்க அறிவாளியாக இருந்தால் அதுதான் மக்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மக்களுக்குன்னா பெற்றோருக்கு, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு, இல்லை நாட்டு மக்களுக்கு, அது எல்லாமே கொண்டு வரலாம் எங்கனுக்குள்ள. 6வது குறளை பாருங்க. ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனே சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்தது போல அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். இப்போ குறளும் இது ஒரே பொருள் தான். இப்போ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சாதனை படைச்சிட்டீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்லேயே நீங்கள் ஃபஸ்ட் மார்க் செகண்ட் மார்க் வாங்கிட்டீங்க அப்படின்னா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, உங்களை வந்து ரொம்ப உங்களை வந்து புகழ்ந்து சொல்லுவாங்க. அதை கேட்கும்போது நம்மளுக்கு என்ன இருக்குது, நம்ம அம்மா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அது எப்படி சொல்கிறாருன்னா, நீங்கள் அவங்க அந்த நேரத்தில் அவங்க அம்மா படுற மகிழ்ச்சியானது உங்களை பெற்று எடுக்கும்போது இருந்த சந்தோஷத்தை விட என்ன இருக்குமா, நீங்கள் பெற்றெடுக்கும் போது இருந்த சந்தோஷத்தை விட அதிகமானதுன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கென வைப்பர், அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். இப்போ என்ன செய்வோம், அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பொருளையும் இது எனக்கு வேணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க அவங்ககிட்ட கொஞ்சமாக இருந்தாலும் அதை என்ன செய்வாங்க, மற்றவங்களோட பகிர்ந்து ஷேர் பண்ணி, சாப்பிட்ற பொருள் இருந்தாலும் சரி, அது உடையாக இருந்தாலும் சரி, இல்லை காசாக இருந்தாலும் சரி, என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சமாக இருந்தாலும் மற்றவங்களோட என்ன செய்வாங்க, பகிர்ந்துக்குவாங்க. அதான் சொல்கிறாங்க, அன்பு இல்லாதவங்க எல்லா பொருளையும் எனக்குன்னு சேர்த்து வச்சுக்குவாங்க. ஆனால் அன்பு இருக்கிறவங்க தங்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பொருளாக இருந்தாலும் மற்றவங்களோட ஷேர் பண்ணி சந்தோஷமாக வாழ்வாங்கன்னு சொல்லி அன்புடைமை பற்றி சொல்கிறார். அடுத்து பாருங்க, 8வது குறள். அன்பின் வலியது உயிர்நிலை, அக்திலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல், அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான். பாருங்க, அன்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாரு பாருங்க திருவள்ளுவர். இப்போ நம்ம உடம்புல வந்து எலும்பு, சதைகள், ரத்தம் எல்லாமே இருக்காப்பா. நம்ம உடம்புல அதெல்லாம் இருந்து இப்போ ரொம்ப அழகாக இருந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒருத்தவங்க சொல்கிறேன், ஒரு லேடினே வச்சுக்கோங்க, ஒரு லேடி இல்லாட்டினா ஒரு பையன் ரொம்ப அழகாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் அவங்ககிட்ட அன்பே இல்லை, அவங்க யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுகிறாங்க, அப்படி ரொம்ப திட்டுறாங்க, கடினமாக பேசுகிறாங்க. அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாரு, அப்படிப்பட்டவங்களெல்லாம் திருவள்ளுவர் அது வெறும் எலும்பு தோலும் தான், அது வெறும்
உயிர் இல்லாத எலும்பு தோலும் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ யார் அழகாக இல்லைனாலும் அன்பாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து அதுதான் உயிருள்ள உடல். என்ன சொல்கிறேன்னா அன்பு இருந்தால் தான் அது உடலும் உயிரும் சேர்ந்தது, இல்லாட்டினா அது வெறும் எலும்பு தோலும் தான், அதுக்கு மதிப்பே கிடையாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். இனியவை கூறல் அடுத்து பாருங்க. பணிவுடையான் இன்சொலன் ஆதல் ஒருவருக்கு அணியல்ல மற்ற பெற. பணிவும் இன்சொல்லுமே ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. பணிவுனா என்னப்பா, நம்ம ரொம்ப தாழ்மையாக இருப்போம், ரொம்ப பொலைட்டாக இருப்போம், அப்படிலாம் இருப்போம்ல, அதுதான் பணிவு. இன்சொல்னா என்னது, இனிய சொல்னா எப்பயுமே சாஃப்டாக பேசுறது, நல்ல சொற்களை பேசுறது. எப்போ பார் திட்டிகிட்டே இருப்பாங்கள்ல, திட்டிகிட்டே கடுக்குன்னு பேசிட்டு கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு அடுத்தவங்க மனசு காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது, இதுதான் கடுமையான வார்த்தைகள்னு சொல்லுவாங்க. இன்சொல்னா இனிமையான சொல். அவங்க பேசுகிறத கேட்டாலே ஆசையாக இருக்கும். ஐயோ இவங்க பேசுகிறது நல்லா இருக்குது, அன்பாக பேசுகிறாங்க, அன்பாக பழகுறாங்கன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இன்சொல். இப்போ பணிவும் இன்சொல்லும் தான் ஒருவருக்கு மிகச்சிறந்த அணி. அப்படின்னா அணிகள்னா நகைகள். இப்போ நம்ம கழுத்து நிறைய நகை போட்டு, காதில் பெரிய தோடு போட்டு, கையில் வளையல் போட்டு, கழுத்தில் பெரிய செயின் போட்டு, அதெல்லாம் நம்மளுக்கு அழகு கிடையாது. நம்ம அன்பாக இருக்கணும், பணிவாக இருக்கணும், இன்சொல் பேசுகிறவங்கன்னா இருந்தால் தான் நம்மளுக்கு சிறந்த அணிகள்னு சொல்லி அவர் சொல்கிறார். அடுத்து 10வது குறள் பாருங்க. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன சொல்லியிருக்காரு, இனிய சொல் இருக்கும்போது இன்னாத சொல் பேசுவது கனி இருக்கும்போது காயை உண்பதற்கு போன்றது. என்ன சொல்கிறேன்னா, இனிய சொல் அப்படின்னா இனிமையான சொற்கள், நல்ல ஆசையான அன்பான வார்த்தைகள் பேசுவது. கடுமையான சொல் அப்படின்னா ரொம்ப கடுகடுன்னு பேசுறது, கோபமாக பேசுறது, வெறுப்பாக பேசுறது, மனசை காயப்படுத்துகிற மாதிரி பேசுறது. என்ன சொன்னால், இப்போ ஒரு மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு மரத்தில் பழமும் இருக்குது, காயும் இருக்குது. நம்ம போய் எதை பறித்து சாப்பிடுவோம்? பழத்தை பறித்து சாப்பிடுவோமா, காயை பறித்து சாப்பிடுவோமா? பழத்தை தானே பறித்து சாப்பிடுவோம். அப்போ வார்த்தைகளில் இனிமையான வார்த்தையும் இருக்குது, கடுமையான வார்த்தையும் இருக்குது. நம்ம இனிமையான வார்த்தைகள் இருக்கும்போது கடுமையான வார்த்தைகள் என்னது பேசக்கூடாது. அதுக்கு எப்படி சொல்கிறாருன்னா, இப்போ இனிமையான வார்த்தைகள்லாம் நிறைய இருக்கும்போது கடுமையான வார்த்தையை பேசுகிறது எதுக்கு ஈக்குவலாக சொல்கிறாருன்னா திருவள்ளுவர், பழங்கள் இருக்கும்போது அதை விட்டு காயை பறித்து சாப்பிட்றதுக்கு இணையாக அவர் வந்து திருவள்ளுவர் வந்து சொல்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும், தமிழ் மொழியிலேயே நம்ம லாங்குவேஜ்லேயே தமிழ் மொழியில் நிறைய இனிமையான சொற்கள் இருக்குது. யாரை பார்த்தாலும் அன்பாக பேசணும், கனிவாக பேசணும், பொறுமையாக பேசணும், பண்பாக பேசணும். புரியுதாப்பா? பாருங்கள், திருக்குறளை பாருங்கள். கடவுள் வாழ்த்து ஃபஸ்ட்டு பார்த்தோம், அப்புறம் வான் சிறப்பு பார்த்தோம், நீத்தார் பெருமை பார்த்தோம், மக்கட்பேறு பார்த்தோம், அன்புடைமை, இனியவை கூறல், இத்தனை டாபிக்ஸ் இப்போ பார்த்தோமா. நூல்வெளி பார்த்துடலாம். நூல்வெளி திருவள்ளுவர் வந்து எத்தனை வருஷத்துக்கு முற்பட்டவர்? 2020 வருஷத்துக்கு முற்பட்டவர். இவர் எழுதின திருக்குறள் வந்து எந்த காலத்தில் படித்தாலும் அது ஏற்றதாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதில் உள்ள கருத்துக்கள் எல்லாம் நல்ல கருத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருக்கு வந்து சில பெயர்கள்லாம் இருக்குது. வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். சொல்லுங்கள், வான் புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். இதில் வந்து அவர் பெயர் இவருக்கு இருக்குது. திருக்குறளை வந்து எத்தனை 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்காரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால். அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் 3 பிரிவுகளை கொண்டது. 14 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று. 133 அதிகாரங்கள் இருக்குது. ஒரு அதிகாரத்திற்கு 10 பாடல். ஒரு அதிகாரத்துக்கு எத்தனை பாடல்ப்பா? 10 பாடல். 1330 குறள்கள் இருக்குது. திருக்குறளில் இல்லாத கருத்து எதுவுமே இல்லை, சொல்லாத கருத்தும் எதுவுமே இல்லை. எல்லா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா கருத்துக்களும் அதில் இருக்குது. அப்போ உலக பொதுமுறைன்ற சொல்லுவாங்க. இதை உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்துன்னு சொல்லி சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது திருக்குறளுக்கு. உலக பொதுமுறை, வாயுரை வாழ்த்து சிறப்பு பெயர்கள்லாம் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எத்தனை மொழிக்கு? 100க்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. பாருங்க, திருவள்ளுவர் வந்து தமிழர்களுக்கு மட்டும் பயனுள்ளதாக இல்லை, இந்த உலக மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடிய நல்ல கருத்துக்களை வந்து திருவள்ளுவர் வந்து திருக்குறளில் அழகாக உருவாக்கியிருக்காரு. எவ்வளோ பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. அடுத்து பாருங்க. கற்பவை கற்ற பின் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணிகள் என்னது? இன்சொல்.
பொருத்தமான சொற்களை கொண்டு நிரப்புக. இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. 2வது பாருங்க, அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இது என்ன பண்ணியிருக்காங்க, திருக்குறளை வந்து அப்படியே டேஷ் போட்டு எழுதியிருக்காங்க, அதை நம்ம எழுதணும். 3வது பாருங்க, நயம் அறிக. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்கலாகாதார். எதுகை மோனை கேட்டிருக்காங்க. மோனை பாருங்க, மோனை எங்கனே குறிச்சிருக்கேன். செயற்கரிய செயற்கரிய செய்வார் செய்கலா சே எதுகை இந்த பக்கம் குறிச்சிருக்கேன் பாருங்க. செயற்கரிய செய்வார் செயற்கரிய செயற்கரிய ஏ வருதா, செய்வார் செய்கலாம் 2வது எழுத்து 1வது வருதான் எதுகை. அடுத்து பாருங்க, பின்வரும் செய்திகளுக்கு பொருத்தமான திருக்குறள் எது என்பதை கண்டறிந்து எழுதுக. பாருங்க, 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப் பதக்கம் வென்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது நான் அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். 2016 ரியோ நகரில் வந்து ஒலிம்பிக் போட்டி நடந்துச்சான். அதில் தமிழ்நாட்டை சேர்ந்த மாரியப்பன் வந்து கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்டு தங்கப்பதக்கம் வாங்கிட்டார். செய்தியாளர்கள் அவங்க அம்மாட்ட கேட்கும்போது அவங்கள பெறும்பொழுது நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டனோ அதை விட அதிகமாக நான் இப்போ சந்தோஷப்படுறேன்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. இதுக்கு தகுந்த குறள் எதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும். பாருங்கள், ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கம் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். அப்போ நம்ம பெற்றெடுக்கும் போது கூட அவ்வளோ சந்தோஷப்படல, அவனை மற்றவங்க அறிவாளி இதெல்லாம் திறமசாலின்னு சொல்லும்போது நான் சந்தோஷப்படுறேன்றதுக்கு அர்த்தம் தான் இந்த குறள். குருவினாக்கள் பாருங்க, உயிருள்ள உடல் எது? பாடத்துக்குள்ள நான் குறிச்சிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்க. 8வது குறள், எழுத்துக்களுக்கு தொடக்கமாக அமைவது எது? இது நான் குறிச்சிருக்கேன். எழுத்துக்கள் தொடக்கமாக எறிவது எது? அகரமே எழுத்துக்கள் தொடக்கம், ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். அதை பார்த்தோமா? 3வது குறள், அன்பிலார் அன்புடைய செயல்கள் யாவர்? அன்பு இல்லாதவர் எல்லா பொருட்களையும் எனக்கே என்பர். அன்பு உடையவர்கள் தம் உடம்பு பிறருக்கே என்பார்கள். இந்த 3 குறள் நான் உள்ளுக்குள்ள பாடத்துக்குள்ளே கொடுத்துருக்கேன். வீடியோவை நீங்கள் என்ன செய்யணும், கொஞ்சம் பாஸ் பண்ணி அதை எழுதி நோட்டில் எழுதி வச்சு படிச்சுக்கணும். சரிப்பா, இப்போ திருக்குறளை பற்றி நம்ம பார்த்தோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.